ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சச்சின் கேமிங் சேனல். இன்னும் நம்ம சேனல் எந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதாவது நீங்கள் சுடும்போது நியூ பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுடும்போது அந்த ரீகால் ஆகுதுங்கிறது கடுப்பாகும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடுக்கு ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருந்தாலே சூப்பராக ஆடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பெரிய பெரிய ரேங்க் யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஸ்குவாடில் ஒரே ஒரு ஸ்னைப்பர் பிளேயராக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்பயுமே ரேங்க் மேட்ச் ரேண்டம் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் ஸ்னைப்பிங் பண்ணாலே வந்து சூப்பராக அடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி ஸ்னைப்பிங் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நியூ பிளேயராக இருந்தீங்கன்னா சுட்ட உடனே இப்படி ரீலோட் ஆகும். ஸோ எப்படி சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து செம்மையாக ஹேண்ட் ஆகுது. ஆனால் மற்ற யூஸ் பண்ணலாம் பார்க்கும்போது அவங்க அந்த விஷயம் எதுவுமே ஆகாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் நீங்கள் இப்படி சுட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுட் பண்ணி அடிக்கணும். ஸோ இப்படி சுட் பண்ணி சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த விஷயமே இருக்காது.